தோல்விக்கு காரணமே இதுதான். தோனி சொன்னதை கேட்காமல் விட்டுவிட்டேன். ருத்ராஜ் கெய்க்வாட் கடும் வேதனை, ரசிகர்கள் அதிர்ச்சி. அதாவது ஐபிஎல் 2024 சீசனில் சென்னை அணி தற்போது இரண்டாவது தோல்வியை சந்தித்துள்ளது. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடி உள்ள சிஎஸ்கே 2 வெற்றி 2 தோல்வி என 4 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. சிஎஸ்கேவின் ரன் ரேட்டும் சர்ரென்று இறங்கிவிட்டது. இந்த நிலையில் சிஎஸ்கேவின் தோல்வி குறித்து சென்னை கேப்டன் ருத்ராஜ் நேற்று வெளிப்படையாகவும் அதே நேரம் கடும் வேதனையிலும் பேசியிருக்கிறார். அதாவது அவர் கூறியதாவது: நேற்றைய போட்டியில் கிரவுண்ட் கருப்பு மணல் கொண்டு தயார் செய்யப்பட்டதால் பிட்ச் மிகவும் மெதுவாக இருந்தது. இது குறித்து எஸ்ஆர்கட்சி அணி டாஸ் ஜெயித்து பவுலிங் வீச முடிவு எடுத்த உடனேயே தோனி எங்களுக்கு பந்து இன்று மிகவும் மெதுவாகத்தான் வரும், பார்த்து நிதானமாக ஆடுங்கள் என்று கூறினார். ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. மேலும் 165 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்ததால் முதல் பவர் பிளேவிலே 2 விக்கெட்டுகளை எடுத்து எஸ்ஆர்கட்சி அணிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், அப்போதுதான் மேட்சை நம் பக்கம் கொண்டு வர முடியும் என்று தோனி கூறியிருந்தார். அதை செயல்படுத்த முடிவு செய்துதான் களத்தில் இறங்கினோம். அதன்படி முதல் ஓவரின் 2வது பந்திலேயே அருமையான கேட்ச் ஒன்று வந்தது. ஆனால் அதை மொயின் அலி கைகளுக்கு நேராக வந்தும் விட்டுவிட்டார். இந்த இடத்தில்தான் நான் தோனி சொன்னதை கேட்காமல் தவறு செய்துவிட்டேன். அதாவது ஃபீல்டிங் செட் பண்ணும்போது ஸ்லிப் திசையில் ரஹானேவை தான் ஃபீல்டிங் நிப்பாட்ட தோனி கூறினார். ஆனால் நான் தான் மொயின் அலியை ஸ்லிப் திசையில் ஃபீல்டிங் செய்ய நிப்பாட்டினேன். அதன் விளைவு எஸ்ஆர்கட்சி அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் டிராவிஸ் கட்டின் கேட்சை மொயின் அலி விட்டுவிட்டார். இதனால் கேட்சை விட்டு மேட்சையும் விட்டுவிட்டோம். அதே நேரம் இம்பாக்ட் பிளேயராக சமீர் ரிஸ்வியை பேட்டிங் செய்ய களமிறக்க தோனி ஐடியா கொடுத்தார். ஆனால் நான் ஒரு பவுலரை இம்பாக்ட் பிளேயராக களமிறக்கினேன். அவரும் ஒரு ஓவருக்கு 27 ரன்கள் கொடுத்து என் மானத்தை வாங்கிவிட்டார். எனவே தோனி சொன்னதை நான் அப்படியே கேட்டு இருக்கணும். அதை விட்டுவிட்டு சில மாற்றங்களை செய்ய நினைத்தது மிகப்பெரிய தவறு. அதோடு நான் இன்னும் சிறப்பாக பேட்டிங் விளையாட ஆரம்பிக்கவில்லை. இதுதான் எங்கள் தோல்விக்கு காரணம் என்று சென்னை கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மிகவும் மனவேதனையில் கூறியிருக்கிறார். மேலும் ருத்ராஜின் இந்த பேச்சு சென்னை ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தோல்விகளிலிருந்து சிஎஸ்கே மீண்டு வர வேண்டும் என்பதே நம் ஒவ்வொருவரின் விருப்பமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.